ஃபாரின் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கருப்பு பணத்தையும் மீட்டெடுத்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்க பேங்க் அக்கௌண்ட்லயுமே 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட முடியும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. 2014 தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன தேர்தல் வாக்குறுதி தான் இது. தங்களோட வறுமையை ஒழிக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு தடையா இருக்கிறதே இந்த கருப்பு பணம் தான். இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறது தான் எங்களோட தலையாய கடமை அப்படின்னு சொன்ன அதே மோடி 2015 வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்க எல்லா கருப்பு பணத்தையும் அறிவிக்கிறதுக்கு இதுதாங்க உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு கருப்பு பணம் மற்றும் வரி விதிப்பு சட்டம் கொண்டு வந்த அதே மோடி கடந்த 11 வருஷத்துல ஈடி மூலமா மட்டுமே 2200 கோடி ரூபாயை பறிமுதல் செஞ்ச அதே மோடி முக்கியமா டிமானிட்டைசேஷன் 2016 500 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லா காசாக்கி கருப்பு பணத்தை மீட்டெடுத்த அதே மோடிஜி தான் இப்போ கருப்பு பணம் வச்சிருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. मेरी स्वदेशी की वाक्य बहुत सिंपल है, पैसा किसका लगता है उससे मुझे कोई लेना देना नहीं है। वो डॉलर है, पाउंड है, वो करेंसी काली है, गोरी है, वो करेंसी काली है, गोरी है, मुझे कोई लेना देना नहीं। लेकिन जो प्रोडक्शन है उसमें पसीना मेरे देशवासियों का होगा। என்ன அப்படின்னா நீங்க கருப்பு பணம் வச்சிருந்தாலும் சரி வெள்ளை பணம் வச்சிருந்தாலும் சரி இந்தியால முதலீடு பண்ணுங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. இந்தியால முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கருப்பு பணம் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்ல அப்படின்னு இன்டைரக்டா சொல்லியிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு மக்கள் தெரிவிக்கிறாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.